திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கை நீதி அரசர்கள் சுப்பிரமணியன், குமரப்பா ஆகிய அமர்வு இவர் வழக்கு போட்டிருக்கிறார். இந்த வழக்கு குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து 4 வாரத்துக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் 19ஆம் தேதி வருகிற 19ஆம் தேதிக்குள்ள எழுத்துப்பூர்வமான விளக்கத்தையும் வருகின்ற 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கத்தை அளிக்கும்படி அவங்க கேட்டிருக்கிறாங்க. கேட்டிருந்தாலும் நான் சொல்கிறேன், 2022 ஈரோடு கிழக்குல தேர்தல் நடக்கின்ற போதும் இதே போல் ஒரு வழக்கு எடப்பாடியாருக்கு நீதிமன்றம் இரட்டை இலையை கொடுத்தது. இன்னும் இது பண்ண போனோம்னா 2024 பாராளுமன்ற தேர்தலும் போதும் இதே போல் ஒன்று இருந்தது. அப்போதும் இரட்டை இலை எங்களுக்கு கொடுத்தாங்க. இரட்டை இலை எங்களுடைய கிட்ட தான் இருக்கும். இதை குறித்து எங்களுடைய வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இன்பதுரை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் நீண்டதொரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது இரட்டை இலை சின்னம் அதை யாராலையும் முடக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இரட்டை இலை சின்னம் அந்த காலத்துல முடக்கி இருக்காங்க, முடக்க முடியாது சொல்ல முடியாது. ஈரோடு தேர்தல் இந்த விஷயம் ஒரு இடைக்கால நிவாரணங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளலாம். வழக்குகள் கரெக்டா நீங்க முடிஞ்சு அதுல தீர்வு வர வரைக்கும் இடைக்கால ரிலீஃபா கொடுக்குறோம். கட்சி ஒரு முடக்க கூடாது, தேர்தலில் நிக்கிறது நம்ம தடுக்க கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் கொடுத்ததா நம்ம கடந்த நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கிறோம். இந்த சூழல் இப்படி எடுக்கிற பட்சத்தில் என்ன வகையான புதிய வகையான விஷயங்களை முன்வைக்க போறீங்கிறத எனக்கு கேள்வி. இல்ல, இது பொது அதாவது மக்கள் தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனுடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் எங்ககிட்ட தான் அது அறுதி பெரும்பான்மை ஐயா எடப்பாடியார்கிட்ட இருக்கு. எடப்பாடியார் தான் பொதுக்குழு நடத்தியிருக்கிறாரு. இப்போ கூட வர 15ஆம் தேதி எங்களுடைய பொதுக்குழு நடக்க போகுது. நாங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கோம். இப்படி எல்லாமே எடப்பாடியார்கிட்ட தான். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். இதில் எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு இது ஒரு விவாத தலைப்பா அமைஞ்சு இது பண்ணுமே தவிர, ஏன் இந்த நேரத்தில் வரணுங்கிறது ஒரு கேள்வி. இத்தனை வராம நிறைய வழக்குகள் போய் வந்தா கூட, அதாவது இந்த நேரத்தில் ஏன் உயர் நீதிமன்றத்தின் வழக்கு விடுறப்ப 4 வாரத்துக்குள்ள பேசி பழுத்த மரம் தான் கல்லடிப்பாடும். மாபெரும் ஒரு இயக்கம், மகத்தான ஒரு மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்துவிட முடியுமா என்று பார்க்கிறார்கள். அவருடைய கனவில தான் கல் விழும். எதையும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, 2022 இருந்து இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 14 வழக்குகள் எங்கள் மீது தொடரப்பட்டன. அதில் 13 வழக்குகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்படி வெற்றி பெற்றிருக்கும் போது இந்த வழக்கம் அது உயர்நீதிமன்றம் சொல்றதுக்காக தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கு, நோட்டீஸ் கொடுத்திருக்கு. அதாவது வாதிகள் பிரதிவாதிகள் 2 தரப்பையும் கேட்கிறது, தீர்ப்பு சொல்லுகிற கேட்டிருக்கிறாங்க. நியாயத்தையும் தர்மமும் எங்கள் பக்கம் இருக்கிறது. ஆகவே இரட்டை இலை எங்களுக்கு வழங்குவார்கள். இரட்டை இலையோடு 2026 தேர்தலை சந்திக்க போறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் வெற்றி பெற போகிறார். அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறார். எந்தவித தொடர்ந்து பேசலாம். உங்களோட ஆசை